யாழ் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் களமிறக்கப்பட்டுள்ள விசேட அதிரடிப்படை. தனித்தமிழீழ கோரிக்கை கொச்சைப்படுத்திய அரசு கஜேந்திரகுமார் பகிரங்கம். இலங்கை யானைகளுக்கு ஏற்பட்டுள்ள மோசமான நிலை. ஆசாத் மௌலானா இனிய பாரதி மேஜர் ஜெனரல் கபிலவின் இரகசிய சந்திப்பு தொடர்பில் அதிரும் விசாரணை. கச்சதீவு இலங்கைக்கு கிடைத்துவிட்டது, தமிழக முதலமைச்சரின் கருத்துக்கு அமைச்சர் பிமல் பதில். அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இலங்கையில் தேர்தல் இல்லை, வெளியான அறிவிப்பு. அரசின் கல்வி சீர்திருத்தம், இலங்கை ஆசிரியர் சங்கம் போர்க்கொடி. நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க தயாராகும் அரசாங்கம். நேற்று மாலை 5 மணியளவில் மூளாய் பகுதியில் 2 குழுவினருக்கிடையே வன்முறை சம்பவம் இடம்பெற்றது. இதன்போது சிலர் காயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட விசேட அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு மோட்டார் சைக்கிள் தீவைத்து எரிக்கப்பட்டவுடன் ஒரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு வர இருந்த வட்டுக்கோட்டை போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சித்த வேளை போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் நடாத்தப்பட்டது. இந்த நிலையில் போலீசார் பதிலுக்கு வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவுடன் இருவரை கைது செய்தனர். இந்த நிலையில் அங்கு பதட்டம் ஏற்பட்டதால் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் விசேடமாக யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் களமிறக்கப்பட்டுள்ளனர். வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. தனி தமிழீழ கோரிக்கையை அரசாங்கம் கொச்சைப்படுத்தும் வகையில் செயற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தினார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய போராட்டத்தில் முன்வைக்கப்பட்ட தனித்தமிழீழ கோரிக்கை அரசாங்கம் கொச்சைப்படுத்துகிறது. அதற்காகத்தான் சமஷ்டி ஆட்சி முறை என்ற ஒன்றை முன்வைக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். சாணி அபேசேகரவை குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநராகவோ அல்லது ரவி செனவிரத்னவை பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவோ நியமிக்குமாறு கட்டினால் ஒருபோதும் கோரவில்லை என கத்தோலிக்க சபை தெரிவித்துள்ளது. தேசிய கத்தோலிக்க மக்கள் தொடர்பு இயக்குநர் ஆர்த்தோந்த ஜூட்கிர் சார்ந்த இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்தநாயக குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை கையாள்பவர்களை மாற்றவும் அவர்களை மீண்டும் அவர்களின் அசல் பதவிகளுக்கு அமர்த்தவும் மட்டுமே கர்தினால் ரஞ்சித் விரும்பினார் என அருத்தந்தை ஜூட் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அதே நேரம் சாணி அபேசேகர போன்ற அதிகாரிகள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருப்பதை திருச்சபை புரிந்து கொள்வதாக அருத்தந்தை குறிப்பிட்டுள்ளார். நடப்பு ஆண்டின் கடந்த 6 மாத கால பகுதியில் 225 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன் மாரசிங்க குறித்த விடயத்தை அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். அதிகளவான யானைகள் ரயிலில் மோதியும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியும் மற்றும் மின்சார வேலிகளில் சிக்கியும் உயிரிழக்கின்றன. கல்வெல பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோதி யானை ஒன்று உயிரிழந்த சம்பவம் கடைசியாக இடம்பெற்றுள்ளது. இதற்கிடையே காட்டு யானைகள் உயிரிழப்பு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவியுடன் விசேட விசாரணைகள் முன்னெடுக்க உள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் தம்மிக பட்டபெந்தி தெரிவித்துள்ளார். வனப்பகுதிகளில் வெளியே காட்டு யானைகளின் இறப்பு ஒரு கவலைக்குரிய விடயம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அரச புலனாய்வுத்துறையின் தலைவராக இருந்த நிலந்த ஜெயவர்தன பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். 2019 இலங்கையை உலுக்கிய உயிர்த்தநாயக தாக்குதல் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தவறியதன் விளைவாக இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உயிர்த்தநாயக தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளிவராத பல தகவல்கள் அண்மை கால விசாரணைகளில் கிடைக்கப்பெற்றிருப்பதாக அமைச்சர் நளினி ஜெயதீச தெரிவித்துள்ளார். முக்கிய சாட்சியான ஆசாத் மௌலானா உட்பட பலரை அழைத்து வருவதற்கான ராஜதந்திர ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2018 செப்டம்பர் மாதமளவில் முக்கியமான சில விடயங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் ஜனாதிபதி கோட்டபாயாவின் வாசஸ்தலத்தில் சுரேஷ் சாலை ஒரு முக்கிய சந்திப்பினை முன்னெடுத்ததாகவும் அதில் இனிய பாரதி உட்பட மூவரும் ஆசாத் மௌலானா மற்றும் முன்னாள் ஓய்வு பெற்ற தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த மேஜர் ஜெனரல் கபில் ஆகியோர் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான முக்கிய ஆதாரங்கள் இல்லாமல் இலங்கை புலனாய்வுத்துறை திணறிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. திருகோணமலை மாவட்டத்தில் மக்களின் குடியிருப்பு காணிகளை உரியவாறு அடையாளம் கண்டு அவைகளை விடுவிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதில் புதிய அரசாங்கம் அக்கறையுடன் செயல்படும் வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர உறுதியளித்துள்ளார். 2024 ஆண்டு 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த கிழக்கு மாகாண துறைமுக ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு
புலமை பரிசல் மானியம் மற்றும் பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நேற்று சீனா குடா துறைமுக அதிகார சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. அகில இலங்கை துறைமுக பொது ஊழியர் சங்கத்தின் ஊழியர் கூட்டுறவு வங்கியினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அபிவிருத்தி திட்டங்கள் என்பது மக்களோடு பின்னி பிணைந்த ஒரு செயற்பாடாகும். மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் எதனையும் சாதித்துவிட முடியாது. இலங்கை துறைமுக அதிகார சபை என பேசும் போதெல்லாம் அங்கு மக்கள் மத்தியில் இயல்பாக எழுந்து வருகின்ற ஒரு விடயம்தான் காணி பிரச்சினை பற்றியதாகும். திருகோணமலை மாவட்டத்தில் துறைமுக அதிகார சபை தொடர்பாக காணிகள், மக்கள் குடியிருப்பு காணிகள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட முரண்பாடுகள், தெளிவின்மை, விரிசல்கள் என்பன சமூகத்தில் நிலவுகின்றன. எனவே ஒரு குறுகிய காலத்துக்குள் இந்த மக்கள் எதிர்நோக்கின்ற காணி பிரச்சினைகளுக்கு நிச்சயம் தீர்வு காண முடியும் என நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மின்சார கதிரை கதை கூறி ராஜபக்சக்கள் அரசியல் நடத்தியது போல் தமிழக முதலமைச்சர் கச்சதீவு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளனர். சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் கச்சதீவு இலங்கைக்கு கிடைக்க பெற்றுவிட்டது. அது இலங்கை குறித்தானது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் குறிப்பிடுகையில், கச்சதீவு விவகாரம் தொடர்பில் தமிழக முதலமைச்சர் வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. ஏனெனில் தமிழகத்தில் எழும் பிரச்சினைகளை திசை திருப்புவதற்காக இந்த விவகாரம் பயன்படுத்தப்படலாம். தமிழக முதலமைச்சருக்கு மஹிந்த ராஜபக்ச போல் மின்சார கதிரையை வைத்து அரசியல் நடத்தும் சூழ்நிலை இல்லை. எனவே தமிழக முதலமைச்சர் உட்பட தமிழக தலைவர்கள் கச்சதீவு விவகாரத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகின்றனர். சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் கச்சதீவு இலங்கைக்கு கிடைக்க பெற்றுவிட்டது. அது இலங்கை குறித்தானது என அமைச்சர் தெரிவித்தார். இன்னும் 3 முதல் 4 ஆண்டுகளுக்கு நாட்டில் தேர்தல்கள் இருக்காது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் தேர்தலை வாக்களிப்பதை கட்டாயமாக்கவும் வாக்களிக்காதவர்களுக்கு அபராதம் விதிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2026-2029 காலகட்டத்துக்கான தேர்தல் ஆணையத்தின் மூலோபாய திட்டத்தை தயாரித்து குறித்து அவர்களின் கருத்துக்களை பெறுவதற்காக குருநாகல் மாவட்ட கட்சிக்குழுக்களுடன் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் நடைபெறும் ஒவ்வொரு தேர்தலுக்கு ஏற்படும் பெரும் செலவை கருத்தில் கொண்டு ஒரு தேர்தலில் அதிகபட்ச முடிவுகளை அடையும் நோக்கில் அத்தகைய முடிவு செயல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். எதிர்காலத்தில் தேர்தலுக்கான வைப்புத் தொகையை அதிகரிக்க நம்புவதாகவும் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் வாக்குரிமையை பாதுகாப்பது எங்கள் துறையின் தொலைநோக்கு பார்வை எனவும் கனவும் எனவும் அந்த கனவை நனவாக்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அதற்கான ஒரு மூலோபாய திட்டத்தை தயாரிக்க வேண்டும். இந்த வழியில் உங்களை சந்திப்பதன் மூலம் நாங்கள் செய்வது தேவையான யோசனைகளை பெறுவதற்கே ஆகும் என தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மாணவர்கள் மீதான சுமையை மேலும் அதிகரிக்கும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தற்போதைய கல்வி முறை மாணவர்களுக்கு மிகவும் சிரமமாகிவிட்டதால் அனைத்து கல்வி தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து சீர்திருத்தங்களுக்கு அழைப்பு விடுத்து வருவதாக ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஒரு சீர்திருத்தம் அவசரமாக தேவைப்பட்டாலும் அரசாங்கம் இப்போது அறிமுகப்படுத்தியது புதியதல்ல. இந்த சீர்திருத்தங்கள் 2018 முதல் பரவி இருக்கின்றன. உண்மையான மாற்றத்துக்கு பதிலாக அரசாங்கம் பழைய கொள்கைகளை மீண்டும் தொகுத்து புதிய சீர்திருத்தங்களை முன்வைக்கிறது. மாற்றங்களை செயல்படுத்துவதற்கு முன்பு கல்வி நிபுணர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் போன்ற தொடர்புடையவர்களுடன் கலந்து ஆலோசிக்க தவறியதற்காகவும் அவர் அரசாங்கத்தை விமர்சித்தார். உதாரணமாக, பாடசாலை நேரத்தை மதியம் 1:30 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை நீடிக்கும் என்ற முடிவு ஆலோசனையும் இல்லாமல் எடுக்கப்பட்டது. பாரம்பரியமாக இத்தகைய முடிவுகள் கல்வி உளவியலாளர்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு நிபுணர்கள் ஆலோசனையின் அடிப்படையில் மாணவர்களை சமாளிக்கும் திறனை கருத்தில் கொண்டு எடுக்கப்படுகின்றது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்கள் முதலில் ரணில் விக்ரமசிங்க நிர்வாகத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் அப்போது அவை நிராகரிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இப்போது அதே சீர்திருத்தங்கள் பல பகுதிகள் வேறு லேபிள்கள் மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுகின்றது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் நிறைவேற்றிய ஜனாதிபதி முறையை ஒழிக்க தயாராகி வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது கடந்த கால தேர்தல் பிரச்சாரத்தின் போது தற்போதைய ஆட்சியாளர்களால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு முக்கிய வாக்குறுதி. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நிறைவேற்றிய ஜனாதிபதி முறையை ஒழித்து புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்தார். இருப்பினும் அரசியலமைப்பு வரைவு குழுவை நியமிப்பதோ அல்லது தொடர்பான எந்தவொரு ஆரம்ப வேலைகளையோ இதுவரை செய்யப்படவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் நிறைவேற்று ஜனாதிபதி முறை ஒழிப்பதற்கான ஒரு திட்டத்தை சமர்ப்பிக்க ஜனாதிபதி தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அரசாங்கம் நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிக்கவில்லை என்றால் எதிர்க்கட்சி ஏற்கனவே இந்த திட்டத்தை ஒரு தனிநபர் பிரேரணையாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது.